அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 6, 2024, கார்த்திகை 21ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் நம்மை சோதிப்பதற்காக பல மனிதர்களும் பல சந்தர்ப்பங்களும் பல சிக்கலான சூழ்நிலைகளும் வரும். ஆனால் சாதிப்பதற்காக நீங்கள் மட்டும்தான் முயற்சி செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையும் தொடர் முயற்சியுமே வெற்றி தரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் வாருங்கள், நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நிகழ்ச்சிகளை, எந்த நிகழ்வுகளையும் நாம் தொடங்கும் பொழுது நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட்டு நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை தொடங்க வேண்டும். நான் இப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு எண்ண ஓட்டம் ஓடி இருக்கும். தாயை நினைவூட்டும் பொழுது, தந்தையை நினைவூட்டும் பொழுது, குருமார்களை நினைவூட்டும் பொழுது, இதை நீங்கள் பயிற்சிக்கு, நான் ஒவ்வொரு நாளும் பயிற்சிகளையும் நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் பயிற்சிக்கு முன்பாக செய்து விட்டீர்கள் என்றால் அது இன்னும் உங்களுக்கு பன்மடங்கு பலனை தரும். பயிற்சியில் இந்த 42 நிமிடங்களில் நிறைய ஆடியோக்கள் கேட்டது போக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் நினைவூட்டி கொண்டிருப்பேன். ஆனால் நீங்கள் அதை நீங்களாகவே செயல்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள். விழிக்கிறீங்க, விழிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நினைப்பு வருது. நீங்கள் பயிற்சியை தொடங்குறீங்க,
தொடங்கும் பொழுது உங்களுக்கு அந்த நினைப்பு வருது அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று பொருள். பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டீர்கள் என்று பொருள். இல்லை, நான் டைகர் கிளப்பில் நடக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதற்கான பயிற்சியில் இருக்கிறீர்கள் அப்படின்னு பொருள். நான் பல முறை சொல்லியிருப்பேன், அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவாகணும். ஸோ நம்மளுடைய ஆழ் மனதில் அது பதிவாகணும். அதற்கான பயிற்சிகளை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம பயிற்சிகள் வாயிலாக அதை செஞ்சிட்டோம், அப்போ நம்ம தனிப்பட்டு செயல்படலாமா? நிச்சயமாக தாராளமாக தனிப்பட்டு செயல்படலாம். ஆனால் இங்கே இந்த பிரபஞ்சத்திற்கு எது பிடிக்கும் அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் பன்மடங்கு பலனை தரும். ஸோ இதை என்னுடைய குருமார்கள் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். தனிப்பட்டு தவம் பெற்று அதன் வாயிலாக வரம் பெற்று அதில் வெற்றி கண்டவர்களை விட கூட்டாக பல்வேறு நபர்களுக்கு நன்மை கிட்ட வேண்டும் என்று யார் ஒருவர்கள் வேண்டியிருக்கிறார்களோ அவர்களே வரலாற்றிலும் இடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு என்னுடைய குருநாதர்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருச்சு, நான் அதை அனுபவிச்சுட்டேன். எனக்கு எண்ணியதெல்லாம் நடக்குது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது, கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு ஒரு சூழலில் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்களுடைய குருநாதர்கள்ட்ட சொல்லும் பொழுது அப்போ என்னுடைய குருநாதர் சொல்கிறார், இது உன்னோட வைத்து கொண்டீங்கன்னா இது உன்னோடையே மழுங்கிவிடும், உனக்குள்ளேயே அது முடிந்து விடும், இதை நீ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம அதற்கு முன்பாகவே ஒரு 4-5 வருடங்களாக நான் பல்வேறு நபர்களிடத்தில் இதை பகிர்கிறேன், தொடர்ந்து எடுத்து சொல்கிறேன். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பலன் பெறுறாங்க. ஆனால் அவங்களும் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஸோ இது நான் எனக்கு எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறேன். அதில் பாதி பேருக்கு புரியுது, பாதி பேருக்கு புரியலை, பாதி பேர் ஒரு சுறுசுறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம இந்த டைகர் கிளப்புன்னு இல்லை ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி அதன் வாயிலாக இதை கொண்டு போய் சேர்க்கணும், இதை பல்வேறு நபர்களுக்கு இதை பரப்பணும், நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டியவங்க, நம்ம சொந்தக்காரவங்க அப்படின்னு இது இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கிளப்பை உருவாக்கி இந்த விஷயத்தை கொண்டு கொடுக்குறோம். ஸோ கூட்டு பிரார்த்தனையாக, கூட்டு முயற்சியாக பல்வேறு நபர்களோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது இன்னும் அது இப்போ எனக்குள்ளே இருந்தது என்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடிகிறது, ஜெயிக்க முடிகிறது எளிதாக கூட்டாக. இப்போ அதுக்கு உதாரணமாக நிறைய விஷயம் சொல்லலாம். உதாரணத்திற்கு சொல்லணும்னா எல்லாரும் அறிந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். நம்மளுடைய குற்றாலம் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கேம்ப். அந்த முதல் கேம்ப் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லோரும் புயலில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா, ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி நம்ம முதல்ல கேம்ப் வைத்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு ரெட் அலர்ட். எங்கே? தென்காசி மாவட்டத்துக்கு, எங்கே? குற்றாலத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம்ப் வைக்கக்கூடிய அந்த 3 நாட்களும் ரெட் அலர்ட் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட். நம்ம கேம்ப் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே முடிவெடுத்துட்டோம். முடிவெடுத்து நம்ம எல்லோரும் அந்த கேம்ப்பு புக் பண்ணி நம்ம முதல்ல நம்ம தொடங்குகிறோம். நம்ம தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த அலர்ட்டு எப்போ சொல்லுவாங்கன்னா கரெக்டாக நிகழ்வுக்கு முன்னாடி தானே சொல்லுவாங்க. அவ்வாறாக நம்ம நிகழ்வு ஒரு 3 நாள் குறித்திருக்கோம். அந்த 3ஆவது நாளுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெட் அலர்ட்டு குறிப்பிட்டு குற்றாலத்திற்கு மட்டும், தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் ரெட் அலர்ட், சுற்றி உள்ள 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்போது வைக்கும்போது எப்பொழுதுமே வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிற அந்த கிழமைகளில் தான் நம்ம வைப்போம். அப்போ வெள்ளிக்கிழமை அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான ஊர்களுக்கு உள்ள பிள்ளைங்க, குழந்தைகள்லாம் நம்ம கேம்புக்கு வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இங்கே உள்ளவங்க லீவு கிடைக்கல. ஏன்னா நம்ம முதல்ல கேம்ப் வச்சதுங்கிறது 300ஆவது நாள் வச்சோம். ஸோ அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு அது எப்படி விடுமுறை கிடைக்கல, அது இதுன்னு கொஞ்சம் புலம்பலோடு இருக்காங்க. ஆனால்
நான் அந்த அந்த விஷயத்தை சொல்ல வரேன். நான் எண்ணியது, நான் கேட்டது, அதுவும் கூட்டு பிரார்த்தனையாக எல்லாரும் பிரார்த்தித்தது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ அப்போது எல்லாருமா சேர்ந்து நான் சொல்கிறேன் எல்லார் இடத்துல நிச்சயமாக நம்ம கேம்ப் நடக்கும். நிச்சயமாக நம்ம வந்து மண் குளியல் எடுப்போம், வாழை இலை குளியல் எடுப்போம், வெயில் இருக்கும். ஸோ எல்லாரும் தைரியமாக வாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம அதற்கான மீட்டிங் போட்டு எல்லாரையும் அழைக்கிறோம். எல்லாருமே தயாராகிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம அந்த கேம்பில் கலந்துக்கிட்டது மட்டும் ஒரு 88 நபர்கள். எல்லாரையும் சேர்த்து 100 நபர்களுக்கு மேலே நம்ம இருந்தோம் அந்த இடத்துல. ஸோ எல்லாரும் பயணிக்கும் பொழுது மழை அப்படிங்கிறது, அந்தந்த ஊரில் மழை அப்படிங்கிறது கொட்ட ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லாரும் நான் வந்து முதல் நாளே எப்பொழுதுமே போயிடுவேன். நான் போகும் பொழுது விசாரித்து கொண்டு தான் போகிறேன். போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்மளது முருகேசன் அண்ணா, நம்மளுடைய ராமசுப்ரமணியன் இவங்களெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது மழை கொட்டுகிறதுங்கிறாங்க. எப்படி நான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேறு நம்மள இடத்துல வைக்கிறாங்க. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். நாம் போய் இறங்குறோம். ஒரு மாலை பொழுதில் தான் நம்ம போகிறது வரைய குற்றாலத்தில் மழை தான். போய் அது மணிகண்டன், ராகுல் எல்லாருக்குமே தெரியும். அங்கே நம்மளை வரவேற்கிறாங்க முருகேசன்னா, ராமசுப்ரமணியன் எல்லாருமே. ஸோ அப்போ வந்து படிப்படியாக தூறலாக மாறுகிறது நம்ம போய் இறங்கும் பொழுது. ஸோ தூறலோடு தான் நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறோம். போனதோட அவர்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன நாளைக்கு நம்மளுடைய கேம்ப், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. தாராளமாக மக்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க, ட்ரெயினில் வர்றவங்களாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அப்போ கூட அண்ணன் முரளிகிருஷ்ணன் கடைசி நேரத்தில் அவர் வந்து எனக்கு கேம்பில் இடம் இருக்கா, நான் இப்போ கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக வாங்கினா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ஒரே மழைன்னு சொல்கிறாங்க, ஏரியா இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன செய்யலாம், நீங்கள் கிளம்பி வாங்கினா அப்படின்னு சொல்கிறேன். அவர் கடைசியில் தான் ட்ரெயினை பிடிச்சி கடைசியாக கிளம்பி வர்றார். ஸோ அப்படி எல்லோரும் கிளம்பிட்டாங்க, வருவாங்க, நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும், இவ்வளோதான் நம்ம சொன்னோம். அப்பொழுது அப்படியே அந்த சாரலாக மாறுகிறது, தூறல் வந்து சாரலாக மாறுகிறது. மாறி இரவு வந்து நம்மளுக்கு உணவு வாங்க போன நம்மளுடைய தம்பிகள் போயிட்டு வரும்பொழுதே ஆனால் மழை விட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னும் விடியட்டும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டோம். எல்லோரும் கேட்குறாங்க, மதுரையிலேருந்துலாம் சகோதரிகள் கேட்குறாங்க, இந்த மாதிரி வரும் வழியெல்லாம் மழையாக இருக்கான், நீராக இருக்கான், ஆறு ஓடுதான், ஸோ பாதை இல்லையா, என்ன செய்யலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் சொன்னது, கிளம்பி வாங்க, பிரபஞ்சம் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ மணியோசை கேட்டுச்சு. ஸோ இதே தான். ஸோ வாங்கன்னு சொன்னேன், எல்லாருமே வந்துட்டோம். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு வேன் வந்தது. இந்த மாதிரி பல்வேறு ஊர்கள்லேருந்து பல்வேறு விதமாக வந்து அங்கே 88 நபர்கள் கூடுறோம். அப்படி கூடி நம்ம நிகழ்வு தொடங்கும் பொழுது வெயில் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மதியானம் நம்மளுடைய நிகழ்வு தொடங்கும் அந்த மேனேஜருக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியம். ஏன்னா ரெட் அலர்ட்டு விட்டு மழை விட்டுருச்சு, ரெட் அலர்ட் விட்டாச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அந்த 10 மாவட்டங்களுக்கு விடுமுறை. ஸோ விடுமுறையோடு நம்மளுடைய குழந்தைகள் வந்து சேர்றாங்க. யாருக்கும் படிப்பு பாதிச்சிச்சு எதுவுமே இல்லை, எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. நம்மளுடைய நிகழ்வு தொடங்கும் பொழுது நம்ம வந்து 3 மணிக்கு நம்ம அப்போ ஆரம்பித்தோம். ஸோ அப்பொழுதுலேருந்து அந்த கிளைமேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சேஞ்ச். அப்படி ஒரு கிளைமேட்டை வந்து குற்றாலத்தில் யாருமே எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு மழை நேரத்தில் இப்படி இருக்குமா அப்படிங்கிறோம். எல்லாரையும் நம்ம வந்து கொடை கொண்டு வர சொல்லியிருந்தோம், எல்லாருமே மழைக்கு தயாராக இருக்கு. ஆனால் அந்த கொடையெல்லாம் பயன்படுத்த முடியலைங்கிற மாதிரி நம்மளுடைய மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் வாழை இலை குளியல், அதுக்கு வெயில் வேண்டும். ஒரு நாள் மண் குளியல், அதற்கும் வெயில் வேண்டும். ஸோ நல்லா வெயில் அடிக்குது. ஸோ வெயிலை பயன்படுத்தி அந்த குளியல் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அருவி காட்டாற்று வெள்ளம் போல் அவ்வளோ போகுது. எல்லோரும் அதில் நம்ம அவங்கள அழைத்து குளிக்க வச்சு அழைத்து வந்ததெல்லாம் பெரிய விஷயமாகிடுச்சு. அவ்வளவு தண்ணி ஓடுது. ஸோ அந்த கேம்பை அப்படியே விட்டுடுவோம். ஸோ கேம்பில் இருந்து அந்த நம்மளுடைய இறுதி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆவது நாள் முடிவில் வேல்டிக்டரி ஃபங்க்ஷனு. ஸோ அந்த விழா முடியுது. நான் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கேன், கடைசியாக பேசுகிறது.
ஸோ பேச ஆரம்பிக்கும் பொழுது மறுபடி சாரல் அப்படிங்கிறது விழுக ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லாருக்குமே வாகனங்கள் தயாராகிடுச்சு, எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ ட்ரெயினுக்கு காத்திருக்கக்கூடியவங்க மட்டும் ஒரு 6 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு காத்திருக்கிறவங்களை மட்டும் ஆட்டோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சாரல் தூறலாக மாறுகிறது, தூறல் வந்து மழையாக மாறுகிறது. ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அவங்களையும் கிளப்பிட்டோம். யாரெல்லாம் எனக்கு தெரியுது நான் இப்போ பேசும்பொழுது, இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அந்த பேர்கள் தேவையில்லை. ஸோ அவங்களும் இப்போ பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அவங்கள எல்லாரையும் பேக் பண்ணி எல்லாரையும் பயணம் அனுப்பிட்டு, நம்ம எப்பொழுதுமே அடுத்த நாள் தான் எப்படி முதல் நாள் போகிறோமோ அதே போல் ஒரு நாள் இருந்துட்டு தான் நம்ம அடுத்த நாள் கிளம்புவோம். ஸோ அடுத்த நாள் அதாவது அந்த இரவு 6 மணி அப்படிங்கிறது, 6 மணிக்கு முன்பாகவே ராமநாதபுரத்தில் இருந்து வந்தவங்கலாம் இவ்வளோ தொலைக்கு வந்துட்டோம், அருவியை போய் பார்க்கலாம் அவங்க சொல்லிட்டு தான் போகிறாங்க. நான் ஊரை பார்க்க போகணும், எல்லோரும் கிளம்புங்க ஓடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எல்லோரும் அருவியை பார்க்க போகிறோம்னாங்க. அவங்களிடத்துல இருந்து தான் முதல் ஃபோன், அருவி காட்டாற்று வெள்ளம் கோவிலை தாண்டி வருகிறது, எங்களை எல்லாம் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணியில் முழங்கால் அளவு தண்ணியில் நனைஞ்சிட்டு நாங்கள் வண்டியில் வந்து ஏறிட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அது அன்று பிடித்த மழை அப்படிங்கிறது, நான் குற்றாலத்தில் அப்படி ஒரு மழையை பார்த்ததில்லை. மக்கள் எல்லாரும் குற்றாலத்தை விட்டு கிளம்பியாச்சு. அடித்த மழைன்னா கொட்டுன்னு கொட்டுது. அன்று அடுத்த நாள் நாங்கள் அன்னைக்குமே இரவு உணவுக்காக எல்லாருமா, ஏன்னா 3 நாள் நான் வந்து பேசி எனக்கு டயர்டாகி ஒரு வெளியில் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ குற்றாலத்தை விட்டு வெளியில் தென்காசி செங்கோட்டை போகலாம் அப்படின்னு போயிட்டு வரும் பொழுது குற்றாலம் மொழியில் வாகனங்களே போக முடியாத அளவுக்கு நீர் வந்து அவ்வளவு சாலை எங்கும் ஓடுது. ஸோ மாற்றுப்பாதையில் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம். ஸோ அப்போ தான் அங்கே உள்ள சகோதரர்கள், அங்கே உள்ள மேனேஜரு எல்லாருமே நம்ம கிளப்பை வந்து ஒரு ஆச்சரிய பார்வை பார்த்தாங்க. வந்திருந்த எல்லாருக்குமே அந்த ஆச்சரியம் இருந்தது. ஏன்னா அனௌன்ஸ் பண்ண அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது அந்த 3 நாட்கள். ஆனால் அந்த 3 நாட்களில் ஒரு துளி மழை கூட இல்லை. அதாவது நம்மளுக்கு கிளைமேட் அப்படிங்கிறது அப்படி சில்னஸ் இருக்குது, சாரல் இருக்குது. ஆனால் வெயில் தேவைப்படும் பொழுது வெயில் இருக்குது. நம்ம கொடை பயன்படுத்தவே இல்லை எல்லாருமே. ஏன்னா நம்ம வந்து அந்த நீங்கள் அங்கே வந்திருந்தவங்களுக்கு தெரியும், அந்த கிச்சன் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து வெளியில் தான் நம்ம வந்து அடுப்பில்லா சமையல்லாம் தயாரிக்கணும். இரவு நேரத்தில் உணவு இதெல்லாம் வெளியில் பண்ணணும். அப்போ மழை வந்தால் என்ன பண்ணுறது, இப்படி பல்வேறு கேம்ப் ஃபயர் நெருப்பு மூட்டி நம்ம வந்து அந்த நிகழ்வை எப்படி பண்ணுறது, அந்த நிகழ்வு முதற்கொண்டு இரவுல வந்து நம்ம சிறப்பாக செய்திருந்தோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நம்மளுக்கு அப்படி அள்ளி தந்தது. இது எதற்காக இதை நான் வந்து நினைவூட்டுறேன் அப்படின்னா, எனக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்தே இருக்கிறது. நான் எண்ணியது கேட்டது எல்லாமே கிடைக்குது. ஆனால் கூட்டாக முயற்சி செய்து அதை வந்து இத்தனை நபர்களுக்கு அங்கே கலந்துக்கிட்ட அந்த 88 சகோதர சகோதரி ஃபேமிலி டீமில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாரும் சேர்த்து 100 நபர்கள் இருந்தோம். சமையல் செய்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து 100 நபர்கள் இருந்தோம். 100க்கும் மேலே குழந்தைகளெல்லாம் எடுத்தால் 100, ஏன்னா கை குழந்தை முதற்கொண்டு அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போது அவ்வளோ பேர் மனதிலும் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பதிவாக மாறியது. என்னென்னா எண்ணியது நடக்குது. ஏன்னா இது வந்து இயற்கை கூட நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நீங்கள் வந்து விஷுவல் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நடந்தேறும் நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு அதன் மீது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அதை வந்து அந்த நிகழ்வு வந்து எல்லாருக்கும் ஒரு கண்ணாடியாக காட்டியது. அன்னைக்கு பயணித்த யாரெல்லாம் அதை உணர்ந்தாங்களோ, யாரெல்லாம் அதை வந்து அப்படியே பூரிப்போடு பார்த்தாங்களோ அவ்வளோ பேரும் இன்றைக்கும் பயணிக்கிறாங்க. அதுதான் நான் அந்த இடத்துல பகிரணும். ஸோ நமக்கும் நடக்கும், நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நடக்கும். இயற்கையை கூட நம்மளால் மாற்றி அமைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். இதுபோல் நம்ம வந்து எல்லா கேம்பையுமே, ஏன்னா தனிப்பட்டு நான் எனக்கு சொன்னேன், தனிப்பட்டு சகோதரிகளுக்கு ஃபேமிலி டீமில் உள்ளவங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலாம், இப்போ நம்ம ஃபீட்பேக் கேட்டோம், நேற்றுக்கு கேட்டோம், முந்தா நாள் கேட்டோம். நிறைய பேருக்கு அவங்களுக்கு மட்டும் இது நடக்குமா, நடந்திருக்குமா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். நான் அதனால தான் கூட்டாக இந்த கூட்டு முயற்சிகளை சொல்கிறேன்.
அடுத்தடுத்த கேம்பில் எல்லா கேம்புமே நம்ம ராமேஸ்வரம் கேம்பாகட்டும், கொடைக்கானல் கேம்பாகட்டும். ஸோ கொடைக்கானல் அப்படிங்கிறதுனா கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த நிகழ்வு நடத்தியது அப்படிங்கிறது இந்த அக்டோபர் நவம்பர் காலம்தான். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மழையும் பனியும் சேர்ந்து கொட்டக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் கொடைக்கானலில். ஸோ எல்லாரையும் ஊரில் இருந்து கிளம்பும்போது எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலியிலையும் சொன்னது அதுதான். ஏன் இப்படி ஒரு சூழலில் அங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு மழை வந்து கொட்டுன்னு கொட்டும் போது குளிர் வந்து அப்படி இருக்க போகுது அப்படி. ஆனால் நான் போய் அதற்கு முந்தைய வாரம் அங்கே தங்கியிருந்தேன். நான் அந்த டயத்தில் ஒரு 2-3 முறை அதற்கு முன்பாகவே சென்று எல்லாத்தையும் கவனித்து எல்லாரையும் பார்த்து எப்படியெல்லாம் நிகழ்வு நடக்கணும், எந்த இடத்துலலாம் அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்து வச்சுட்டு வந்துடுவோம். அந்த நிகழ்வுமே அந்த 3 நாட்களுமே அப்படி ஒரு சரியான குளிர், சரியான மழை, சரியான வெயில் அப்படின்னு எல்லாம் கலந்து நம்மளுடைய நிகழ்வுகளை சிறப்பாக எல்லாமே நம்ம வந்து பிரையன் பார்க்கில் நம்ம மட்டும் நம்மளுடைய கிளப்பில் உள்ளவங்க மட்டும் உள்ளே போய் அந்த பிரையன் பார்க்கை சுற்றி பார்த்து அங்கே நம்ம மௌன தியானம் செய்து இதெல்லாம் வந்து ஒரு மழை விழுந்தால் கூட அந்த நம்ம எண்ணியது நடக்காமல் போயிருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே, நாம் மட்டும்தான் கலந்துக்கிற போகிறோம். எல்லாருக்குமே அதுவே ஆச்சரியம். அது எப்படி பிரையன் பார்க் அப்படிங்கிறது ஒரு அரசோடைய ஒரு பூங்கா, அந்த பூங்காவில் லட்சக்கணக்கான நபர்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல நமக்கு மட்டும் எப்படி அந்த பூங்காவை தருவாங்க, தந்தாங்கல்ல. ஸோ நான் விசுவல் பண்ணுறேனே, நம்ம கிளப்பில் உள்ளவங்க மட்டும்தான் அதில் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் அந்த அமைதியை உணர்கிறாங்க, பிரபஞ்சத்தை உணர்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்வுடைய முடிவுலாம் இன்றைக்கும் நிறைய பேருக்கு பெரிய தாக்கத்தை தரும். அதை நான் இப்போ நினைவூட்டும் போதே எத்தனை பேருக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அந்த 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 ஒரு பூரிப்பு, நம்ம மட்டும்தான் உள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறதும், நம்ம மட்டும்தான் இருக்கிறோங்கிறது அந்த இடத்துல செல்ஃபிஷாக யோசிக்காதீங்க. அந்த அமைதி வந்து, ஏன்னா நம்ம லட்சம் பேரை அமைதிப்படுத்த முடியாது, ஆனால் நம்மோடு பயணித்தவர்களை மட்டும் அந்த 60 நபர்களை நம்மளால் அமைதிப்படுத்த முடியும். அப்போ அந்த இயற்கையோடு அந்த பூக்களோடு நம்ம வந்து அந்த மௌன தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் அந்த இடத்துல செய்து அதன் வாயிலாக பிரபஞ்சத்தை உணர முடிந்து எல்லார் கண்களிலும் அன்னைக்கு கண்ணீர் அப்படிங்கிறது வந்திருந்தது. அது ஆனந்த கண்ணீர். அன்றோடு தாங்கள் வந்து எல்லாவற்றையும் தங்களுக்குள் இருந்த அத்தனை விஷயங்களையும் கழிவுகளையும் நீக்கி தன்னை புதுப்பித்து கொண்ட அந்த நிகழ்வாகட்டும், ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும்போது நமக்காக அங்கே எல்லாமே, ஏன்னா ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல, இப்போ குற்றாலத்தில் நம்ம கேம்ப் நடத்துகிற இடத்துல ஒன்று, ஆனால் இந்த மாதிரியான மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம திட்டமிடல் அப்படிங்கிறது சரியாக நடக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நாம் எல்லாரும் இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே டைகர் கிளப்பில் உள்ள டீ அப்படிங்கிறது, தேன்கூடு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த தேன்கூடுனாலே கூட்டாக எல்லாருமே இருக்கணும், ஒரே குடும்பமாக இருக்கணும், ஒரே இடத்துல எல்லாரும் இருக்கணும், ஒற்றை சிந்தனையாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவூட்டுவது தான். ஸோ நான் நிறைய அப்படியே கேம்புக்குள்ளேயே போயிட்டேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். நான் இந்த கூட்டு பிரார்த்தனை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ஒரு நேரத்தை பயன்படுத்தணும். விடிகாலையில் நீங்கள் எழக்கூடியவர்கள் அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லாருமே எழுந்து ஒரு பேட்ச், நீங்களாக 5:30, நீங்களாக 6, நீங்களாக 5ன்னு வச்சுக்கிறேங்க. நினச்ச நேரத்தில் நடக்காதீங்க. 5:35க்கு நடக்கிறது, 5:25க்கு நடக்கிறது. ஏன்னா இப்போது 4 மணிக்கு அப்படின்னா 4 மணிக்கு எனக்கு தெரிந்து ஒரு 12 நபர்கள் நடக்கிறாங்க. அந்த 12 நபர்களும் 4 மணிக்கே நடக்க, 4:05க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூட்டு பிரார்த்தனையாக அந்த 12 பேருடைய கூட்டு பிரார்த்தனை கிடைக்கணும். அடுத்து 4:30ன்னு வச்சுக்கிறோங்க, அடுத்து 5ன்னு வச்சுக்கிறோங்க, அடுத்து 5:30ன்னு வச்சுக்கிறோங்க. நீங்களாகவே ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் பயணிங்க, கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்காக நானும் என்னுடைய
கூட்டாக உங்களோடு இணைந்து தான் நான் எப்போதுமே ப்ரேயரே பண்ணுவேன். எல்லாரும் நீங்கள் இருக்கிறீங்க. பிரைன் பார்க்கில் பார்த்தது மாதிரி, நம்மளுடைய குற்றாலத்தில் பார்த்தது மாதிரி, ராமேஸ்வரத்தில் பார்த்தது மாதிரி எல்லாரும் என்னோட அமர்ந்து தான் பிரார்த்தனை பண்ணுவீங்க. ஸோ அதன் விளைவு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கமெண்ட் பதிவிடுங்க. இன்றைக்கி என்ன கமெண்ட் பதிவிடுகிறீங்க அப்படின்னா, முதல் கேள்வி எப்பொழுதும் போல் நேற்றைக்கு டிஏ ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, நீங்கள் எத்தனை மணிக்கு 8 நடையை தொடங்குகிறீர்கள்? நீங்கள் எத்தனை மணிக்கு 8 நடையை தொடங்குகிறீர்கள்? மூன்றாவதாக, கேம்பில் நீங்கள் இதுவரைக்கும் கலந்ததுண்டா? கேம்புகளில் நீங்கள் இதுவரைக்கும் கலந்ததுண்டா? இந்த கேள்விக்கு இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தையில் பதில் முடிஞ்சிடும். ஆமுன்னு சொல்கிறவங்க, நான் சொன்னதெல்லாம் நடக்குதா, நடந்ததா? அதுதான் நம்ம கேம்பில் நான் சொன்னதெல்லாம், இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் நடந்ததாங்கிறதையும் குறிப்பிடுங்கள். இப்போது கேள்விக்கு பதிலளிச்சிருப்பீங்க. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. நல்ல ஆடியோக்கள் எல்லாம் காத்திருக்கிறது. ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம குற்றாலத்தை, கொடைக்கானலை சொன்னோம். ராமேஸ்வரத்துலேயும் நிறைய விஷயங்கள் நம்ம சூரிய உதயம் அப்படிங்கிறத தனுஷ்கோடியில் பார்க்கணும். சூரிய உதயத்தை, சன்ரைஸை பார்க்கணும். ஸோ எல்லாருக்குமே முதல் நாள் இரவு தூங்கும் பொழுது நான் சொன்னேன், காலையில் சன்ரைஸ் பார்க்க போகணும், தூங்க செல்லுங்கள்னு. எல்லாருக்கும் அது சாத்தியமே இல்லை. உடல் வலி, கோவிலில் உள்ள சுற்றுனது, பயணக்கலைப்பு, ஏதோ ஒவ்வொன்றும் சொல்லி மனசில் நினச்சாலும் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தயாராகி, எல்லாருமே யார் ஒருத்தருமே ரூமில் இல்லை. நான் விருப்பப்படுபவர்கள் வரலாம்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் எல்லாருமே அந்த சன்ரைஸை போய் தனுஷ்கோடியில் பார்த்தது. அப்புறம் கலாம் ஐயாவுடைய வீட்டுக்கு உங்கள் எல்லாரையும் அழைத்து போனது. ஸோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் கலாம் ஐயாவுடைய பேரன் டெல்லியில் இருந்தார். முதல் நாள் நான் அழைக்கும் பொழுது, முதல் நாள் நம்மளுடைய அஜெண்டாவில் முதல் நாளில் இருந்துச்சு. அவர் அழைக்கும் பொழுது டெல்லியில் இருக்கிறாரு. ஒரு அவசர பயணமாக வந்துட்டேன், எல்லோரும் வந்திருக்காங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்கன்னு நான் சொல்லுவோம். அவர் அவசரமாக ஒரு விமானத்தை பிடிச்சி அடுத்த நாள் அவர் அடுத்த நாள் மாலை நமக்கு அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுத்துச்சு அவர் மூலமாக. ஸோ நமக்கு எண்ணியது நடந்துடும். எனக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கூலாக தான் சொல்லியிருந்தேன். அப்படிங்களா சலீம், ஆஹா எல்லோரும் வந்திருந்தோமே, எல்லாருமே எதிர்பார்க்குறோமே. சரி, நான் இன்றைக்கி தான் பிளானில் உங்களுக்கே சொல்லியிருந்தேனே. இல்லை, நீங்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க, நினைவூட்டல் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கலாம்லன்னாரு. ஸோ அந்த நினைவூட்டல் தான் நான் இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. ஓகே, நீங்கள் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க? 2 நாள் இருக்க போகிறோம். அப்போ நான் நாளைக்கு வந்துடலாமா, வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவரே நம்மளை வாசல் வரை அழைத்து, ஏன்னா அந்த இடத்துல நம்ம எல்லாருமே பார்த்தோம். பொதுமக்களாக போகும்போது அங்கே செக்யூரிட்டி எப்படி பயன்படுத்தினாங்க எல்லாரையும். அதே நேரத்தில் அவரே நம்மளை அழைக்கும் போது அவருடைய அந்த செக்யூரிட்டியோட நிலை எப்படி மாறினது அப்படிங்கிறதையும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் பேர் தான் போகணும், 10 பேர் போங்க. ஆனால் அவரே இல்லை, எத்தனை பேர் இருக்கீங்களோ 55 பேரும் உள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த சின்னோண்டு வீட்டுக்குள்ளே 55 பேரும் அடைஞ்சு அவரோடு பயணித்து ஐயா இருந்த நாற்காலியில் நம்ம அமர வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் நான் அதெல்லாம் நான் பார்த்தது நடக்கும் பொழுது எனக்கு அப்படியே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவேன். ஸோ இதுதான் அந்த பிரார்த்தனையுடைய விஷயமாக இருக்கணும். நம்ம எண்ணியது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதை நம்பணும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஆடியோவை தான் நம்ம இப்போ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி.
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, இந்த ஆடியோ நாம் எப்படி விஷுவல் பண்ணணும், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் அதை எப்படி பதிவு செய்யணும்னு ஒரு அற்புதமான ஆடியோவாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக அதற்காகவே நீங்கள் சகோதரி டைகர் ரேவதி அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிய வேண்டும் என்று சொல்லி வாருங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நாளைக்குன்னு போயிட்டே இருக்குதே குருஜி. ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சிட்டான் அப்படின்னா நீங்கள் உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. எது நீங்கள் உண்மைன்னு நம்புறீங்களோ உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் தான் வேலை செய்யும். இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னால் மாற்ற முடியாதுன்னா முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். டெய்லி நான் இதை செய்யணும், காலையில் எந்திரிக்கணும், இந்த பயிற்சி பண்ணணும், ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியல. நாளைக்குன்னு போயிட்டே இருக்குதே குருஜி. இதை எப்படி நான் சாதிப்பது? இந்த கேள்வி ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது தன்னை வெல்வது தாங்க உலகத்தையே வெல்ல முடியும். முதல்ல நான் சொல்வதை என்னால் செய்ய முடிகிறவன், நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செயல்பாட்டை செய்யணும்னு நினைக்கிறவன் ஒருத்தன் செஞ்சிட்டான், அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அது செஞ்சிட்டான் அப்படின்னா நீங்கள் உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க. இதுதான் மிக கடினமான ஒரு விஷயம். பட் இதில் சூட்சமம் எங்கே இருக்குன்னா, அதாவது இதுக்கு அந்த காலத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னா அதை 48 நாள் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய. அதாவது இப்போ நாளை காலையில் நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணுறேன், என்னால் எந்திரிக்க முடியல. அதற்கு நான் பல காரணங்கள் வைத்திருப்பேன். இப்போது என்னால் எந்திரிக்கணும்னு நினைக்கும் போது இது எந்திரிக்க முடியாமல் போயிடுது குருஜி. இதிலேருந்து நான் எப்படி வெளியில் வருது? ரொம்ப சிம்பிள் ரூல். அந்த காலத்தில் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 48 நாள் இதை ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த 48 நாள் ஒரு மண்டலம். அதை நான் செய்யும்போது என்னுடைய சப்கான்ஷியஸ், என்னுடைய ஆள் மனதில் அதில் பதிவாக போய்விடும். ஆள் மனதில் எது பதிவாயிடுச்சோ அது தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஆசை, நீங்கள் நினைக்கிறது நடக்காது. எது நீங்கள் உண்மைன்னு நம்புறீங்களோ உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் தான் வேலை செய்யும் இயற்கையில். நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எதுக்கு நான் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது, ராத்திரி எவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு 12 மணி ஆயிடுது, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும், என் புருஷனுக்கு சாப்பாடு போடணும், என் பிஸ்னஸ் இருக்குது, இதையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து படுக்கிறதுக்கே எனக்கு 1 மணி ஆகுது, நான் எங்கே போய் என்னால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியும்? இதுதான் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம். இந்த பிலீஃப் சிஸ்டம், உங்களுடைய நம்பிக்கை உள்ளுக்குள்ளே ஆள் மனதில் இப்படி பதிவாகி இருக்கும் பொழுது உங்களால் இந்த செயலை செய்யவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டாலும் நடக்காது. இப்போது பிரச்சனை எங்கே இருக்குன்னா, உங்கள் ஆசையில் இல்லை, உங்கள் ஆசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிலீஃப் சிஸ்டத்தில் இருக்குது. இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றணும். என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் எப்போ வருதோ இது தானாக நடக்கும். இந்த பிலீஃப் சிஸ்டம் எப்போ மாறும்? இப்போது இது எப்படி நான் செயலாக்கத்துக்கு கொண்டு வருது? இதுதான் கேள்வி. இது எப்படி செயலாக்கிறதுக்குன்னா, இந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். 12 மணிக்கு நான் படுக்கிறதுனால என்னால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியல, ஒரு சிம்பிளான விஷயம். அப்போ நான் 10 மணிக்கு நான் படுக்கணும். அப்போ 10 மணிக்கு நான் படுக்கணும்னா இந்த வேலையெல்லாம் நான் எப்படி செய்கிறது? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. அதுக்குண்டான சூழ்நிலையை நீங்கள் சரியாக நீங்கள் எப்போ உருவாக்குறீங்களோ இப்போ தான் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்.
ஏன்னா உங்கள் பிலீஃப் சிஸ்டமே அந்த சூழ்நிலை தான் உருவாக்குகிறது. ஸோ இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றணும். அப்போ அதுக்குண்டான செயல், உங்கள் கணவரிடத்தில் இதை பற்றி பேச வேண்டும், உங்கள் மகள் பிள்ளைங்கள்ட்ட பேசணும், உங்கள் தொழிலில் நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை செய்து சீக்கிரமாக எப்படி நான் படுப்பது, இதுக்குண்டான சூழ்நிலையில் நீங்கள் உருவாக்கணும். இதை எப்போ எனக்கு இதை செய்ய முடியும்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் அதுக்குண்டான வழி தானாக பிறக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஸோ இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது வெறும் 5 மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு 100 விஷயம் இருக்குது. இந்த 100 விஷயத்தை படிப்படியாக என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற சிந்தனை என் லைஃப் ஸ்டைலை மாற்றி இந்த சூழ்நிலையை மாறும்போது இது மாறிடும். சார், நான் என் லைஃப் ஸ்டைலில் எதையுமே நான் மாற்ற மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லா நன்மையும் கிடைக்குன்னா எப்படி சார் கிடைக்கும்? மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னால் மாற்ற முடியாதுன்னா முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதை மேலே நீங்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறீங்களோ, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் பதிவாயிடும். யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ரன் பை யுவர் பாஸ்ட். பாஸ்ட் மீன்ஸ் யுவர் கர்மா. இந்த கர்ம வினையிலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்குண்டான சூழ்நிலையை மாற்றணும். ஒரு தவறான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு தவறான செயல் நடக்கும். இந்த செயலை மட்டும் நீங்கள் மாற்றணும், சூழ்நிலையை மாற்ற மாட்டேன் அப்படின்னா மாறாது. இப்போ நான் தண்ணி போடுறதை நிறுத்தணும்னா முதல்ல தண்ணி போடுற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் குறைக்கணும். அதுக்குண்டான சூழ்நிலையை நான் உருவாக்கக்கூடாது. நான் சிகரெட் ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படின்னா அதுக்குண்டான சூழ்நிலையை நான் மாற்ற வேண்டும். அந்த ஸ்டெப்பு அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டெப்பு இருக்குது. அந்த 10 ஸ்டெப்பை ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். முதல்ல மாற்ற முடியும்னு நினச்சிட்டிங்கன்னா மாற்றிடலாம். எதை வேணாலும் செய்ய முடியுங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ரூலிங் எவ்ரிதிங். தட்ஸ் வாட் இட் இஸ். எஸ். நன்றி சகோதரி டைகர். ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி நம்ம கேட்ட ஆடியோ அப்படிங்கிறது அழகாக சொன்னார் அந்த குருஜி. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டாலாம் நடக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா நடக்காது, நீங்கள் நம்பினீங்கன்னா நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். விசுவலைசேஷனுங்கிறது நீங்கள் ஆசைப்பட்டது இல்லை, நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அது நடந்தேறும். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதை அடைந்து விட்டதாக நீங்கள் பார்க்க வேண்டும் சொல்லுவோம். அதுதான் அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அதை பெற்று விட்டீர்கள், அது உங்களுக்கு கிடைத்து விட்டது. அப்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். இது நிறைய பேருக்கு அந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை, ஒர்க் ஆகாது. இல்லை, எனக்கெலாம் இது எப்படி நடக்கும், நானெல்லாம் இதுதான் நீங்கள் யார் இடத்தில் போய் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இன்றைய ஆடியோவை நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30வது நிமிடம் இந்த ஆடியோவை கேளுங்கன்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். 30வது நிமிடம் தான் வரும். நான் அப்படி தான் இப்போ ஆடியோ பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது. ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நீங்கள் சொல்லலாம். நம்மளுடைய ஆடியோவை அதுதான். ஆனால் ஒரு குருநாதர் சொல்லும்போது, ஒரு குருஜி சொல்லும்போது நிறைய பேருக்கு ஓ அப்படின்னு தோணும். நாம் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் அல்லவா, அதுவே இதோடைய விரிவாக்கம் தான். ஸோ நாம் நம்பினா அது நடந்தேறும். அதைத்தான் நான் ஒவ்வொரு கேம்ப்லையும் நம்ம எல்லாருக்கும் நான் நம்பினது மட்டும் இல்லை, எல்லாரும் நம்பணும். அந்த கேம்பில் கலந்துக்கிட்ட எல்லாரும் நம்பணும். இப்படி தான் நடக்க போகுது, ஊரில் நம்மளை இப்படி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க, பாரு அங்கே போய் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், மழை பெய்யும், ஒன்றுலையுமே நீங்கள் கலந்துக்கிற முடியாது, ஒரு இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. நம்மளுடைய நம்பிக்கையை உடைப்பாங்க. ஆனாலும் நாம் நம்பணும். நான் நேற்றைக்கு கூட சொன்னேன், கடைசி வரையை நம்பணும், கடைசி பொழுது வரையை நம்பணும். நான் போய் குற்றாலத்தில் இறங்கும் பொழுது மழை கொட்டுகிறதுன்னு சொன்னாங்க, நான் நம்பினேன். இல்லை, நம்ம கேம்ப் சிறப்பாக நடக்கும். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தேன், எல்லாரையும் நம்ப வச்சேன், எல்லாரையும் நிச்சயமாக வாங்க கலந்துக்கலாம், நடந்துக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னேன். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையை விதைத்து அந்த நம்பிக்கையை நம்ப வைத்தோம், நடந்தேறியது. அதுதான் இந்த இடத்துல குருஜியும் நமக்கு சொல்லித்தருவது. ஸோ முதல்ல நம்புங்க. ஸ்டெப்ஸ் அவர் 5 சொன்னார், 10 சொன்னார், அது ஸ்டெப்ஸை நம்ம கணக்கே எடுக்க முடியாது. முதல் ஸ்டெப்புங்கிறது நம்பணும்.
கடைசி ஸ்டெப் அப்படிங்கிறது நிச்சயமாக நடந்தேறிடுச்சுங்கிறத நம்பணும். அவ்வளோதான். அதுக்கு இடையில் 1000 ஸ்டெப் இருக்கும். நம்ம காலையில் 5 மணிக்கு எழணும் அப்படின்னா இரவு 9 மணிக்கு படுக்க போகணும். 7 மணிக்கு சாப்பிட்ருக்கணும். அப்போது நமக்கு இது நடந்தேறும் அப்படிங்கிறத நம்ம புரியணும். நம்ம நம்பினா நம்ம 5 மணிக்கு எழணும்னு நினச்சிட்டா எல்லாமே அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும். பல்வேறு விஷயங்கள் நடந்தேறும். இதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். காலையில் எழணும்னு நீங்கள் நம்புங்க. எழுந்துடுவேன், நான் நடந்துடுவேன், நான் பயணிச்சிடுவேன், நான் பெற்றுடுவேன்னு நீங்கள் நம்புங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு அதுக்கு தகுந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அமைத்து தரும். சூழ்நிலையை அதுவாகவே உருவாக்கி தரும். நீங்கள் அதை ரசிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் அதை பிரமிப்பாக பாருங்கள், தவறொன்றும் இல்லை. ஆனால் இது நான் நினச்சது தானே அப்படின்னு பாருங்கள். மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்திடம் இருந்து அந்த சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் தருகிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நான் நிறைய உதாரணங்கள் என்னிடத்திலிருந்து சொல்வதை விட வெளியிலிருந்து தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் இப்போ கேம்பெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை பேர் இருந்தாங்கல்ல, அப்போது அது நீங்கள் அதை நம்பித்தானே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் அதையே நம்ப மாட்டோம். நம்ம சொன்னோம்னா ஆமாம் இதெல்லாம் நடந்தேருமா அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு விஷயம் எதை ஒன்றையும் சாத்தியப்படுத்தணும். எதை ஒன்றையும் நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். ஒரு திருமண நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு நம்மளை அழைக்கிறாங்க. நீங்கள் என்ன அந்த நேரத்தில் நினைக்கிறீங்களோ அதுதாங்க நடந்திருக்கும். நீங்கள் எதை நீங்கள் நம்பி சொன்னீங்களோ அதுதான் நடந்திருக்கும். அன்னைக்கு நிறைய முகூர்த்தம் இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் நினச்சதான் நடந்திருக்கும். அப்புறம் சொல்லுவீங்க, நான் சொன்னேன்ல அன்றைக்கின்னு நிறைய முகூர்த்தம் இருக்குது, அதில் எனக்கு முக்கியமான ஒரு பத்திரிக்கை வந்துருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் முதல் விஷயமாக சொல்லுங்கள், நிச்சயமாக அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்கிறேன், நிச்சயமாக நான் இங்கே இருப்பேன், நிச்சயமாக நான் மணமக்களை வாழ்த்துவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அது நடந்தே தீரும். எப்பேற்பட்ட சூழல்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் நமக்கு அழகாக பிரபஞ்சம் அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை சிறகை விரிப்பது போல், வண்ணத்துப்பூச்சி சிறகை விரிப்பது போல் அப்படியே சடன்னு அடிக்கும், அப்படியே விலகும், எல்லாமே விலகும். நம்ம நினச்சது நடந்துக்கிட்டு இருக்கோம். ஐயா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த பிரமிப்பை ரசிக்கணும். நிறைய நேரங்களில் நிறைய பேர் பொய் சொல்லும் பொழுது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை ரசிங்க. அவங்க சொல்லக்கூடியது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும், கோவப்படாதீங்க. அவங்கள நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் உடம்பு கெட்டு போயிடும். நீங்கள் அதை ரசிக்கலை, உங்கள் உடம்பே சந்தோஷப்படும். இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருவேன் அப்படின்னு நீங்கள் ரசிங்க. உங்களுக்கு தெரிகிறது அவன் சொல்கிறது பொய்ன்னு கண்கூடாக தெரிகிறது, அல்லது ஏற்கனவே தெரிந்து விட்டது, பொய் தான் பேசி கொண்டிருக்கிறான். பொய்யை ரசிங்க, சிரிங்க. சிரிக்கும் போதே அவனுக்கு உணர்ந்துருவான், ஆஹா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் ரசிச்சுட்டு விட்டுருங்க, எப்படியெல்லாம் பேசுகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுபோல் நான் இப்போ சொல்கிறேன், அதை எத்தனை பேர் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். ஸோ அதே தான் உங்களுக்குள்ளேயும். நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன எண்ணுகிறீர்களோ, எதை நீங்கள் கேட்குறீங்களோ, எதை நீங்கள் நம்புகிறீங்களோ அது நடந்தேறும். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஃபீட்பேக்குங்கிறது வச்சுருந்தோம். ஸோ இந்த விஷுவலைசேஷனை பற்றி சொல்லணும் பேசணும்னு எடுத்துட்டாலே நான் அதுக்குள்ளே அப்படி, ஏன்னா இதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் நம்ப வேண்டியது இதுதான். ஸோ இதை நான் சொல்லும் பொழுது நான் அதை விட்டுட்டேன். அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்மளுடைய 8 நடையின் 42வது நிமிடம் நிறைவுக்கு வருகிறது. பாருங்கள், அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் அனைவரும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியிருப்போம், தெற்கு வடக்காக தொடங்கியிருப்போம். எல்லோரும் தொடங்கின திசைக்கு நம்ம கிழக்கு புறமாக திரும்பி நின்று கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். கூட்டு பிரார்த்தனையை பற்றி தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ கூட்டு பிரார்த்தனை, எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சமே, நாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், நாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், எங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், எங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், எங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நீ வழங்க வேண்டும், எங்களுக்கு இன்றைக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்ட வேண்டும்,
அந்த வெற்றி பரிசின் மகிழ்வை நான் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை நீ வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.